சின்ன வயசுல எல்லார் வீட்லயுமே நீ ரொம்ப சேட்டை பண்ணுனா குச்சாண்டி வந்து தூக்கிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்றதை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரிதான் இங்க பேக்மேன் அப்படின்னு சொல்ற ஒருத்தன் அவனுக்கு பிடிச்ச நல்ல நல்ல குழந்தைகளை இந்த பேக்ல வச்சு தூக்கிட்டு போய் அவங்கள கொடூரமா கொண்டு சாப்பிடுறான். ஃபர்ஸ்ட் பேக்மேன் அவனுக்கு பிடிச்ச குழந்தைங்களை சூஸ் பண்றான். அதுக்கப்புறம் அவங்களோட ஹேரை கட் பண்ணிடுறான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தைகளை பாக்குறதுக்காக வரான். எப்போ அவங்க பயப்படுறாங்களோ அந்த டைம்ல இந்த பேக்ல வச்சுட்டு தூக்கிட்டு போயிடுறான். என்னதான் பேக்மேனா இருந்தாலும் அவனுக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும்ல. ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது அவங்க என்ன பொருள் கையில வச்சிருந்தாங்களோ அதுதான் அவனோட வீக்னஸ். அந்த பொருளை கையிலே வச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா பேக்மேன் அவங்க கிட்ட நெருங்க மாட்டான். எப்போ அதை வேண்டான்னு தூக்கி போடுறாங்களோ அடுத்த நிமிஷமே பேக்மேன் அங்க வந்துருவான். இப்போ ஹீரோவோட பையன் ஜெக்கி விளையாடிட்டு இருக்கும் போது பேக்மேன் அவனை காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுறான். ஜெக்கியோட அம்மா தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ அந்த பையன் கையில இருந்தது ஒரு புல்லாங்குழல். ஜெக்கியோட அம்மா இந்த புல்லாங்குழலை பார்த்தாலே பயமா இருக்கு, இதனாலதான் காட்டுக்குள்ள போனா தூக்கி போட்டுருன்னு சொல்லிடுறாங்க. அன்னையில இருந்து டெய்லி வீட்டுக்குள்ள யாரோ வர்ற மாதிரியும் ஜெக்கி யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கிற மாதிரியும் ஃபீல் ஆகுது. அதனால வீட்டை சுத்தி சிசிடிவி கேமரா மாட்டிடுறாங்க. அடுத்த நாள் அந்த பேக்மேன் வீட்டுக்குள்ளேயே வந்துடுறான். புல்லாங்குழலையும் வாசிக்கிறான். அப்பதான் ஹீரோக்கே தெரியுது இது பேக்மேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒய்ஃப் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றான். ஆனா ஒய்ஃப் நம்பாம ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. சிட்டில இருக்கிற தெரிஞ்சவங்க வீட்ல ஜெக்கிய விட்டுட்டு போறாங்க. அன்னைக்கு நைட்டே பேக்மேன் அந்த வீட்டுக்கும் வந்துடுறான். அந்த லேடிய அட்டாக் பண்ணிட்டு ஜெக்கியோட ஹேரை கட் பண்ணிட்டு போயிடுறான். அடுத்த நாள் வேற ஒருத்தவங்க வீட்ல ஸ்டே பண்றாங்க. பேக்மேன் அந்த வீட்டுக்கும் வந்து பேக்ல ஜெக்கிய வச்சு தூக்கிட்டு போயிடுறான். அத ஹீரோ பார்த்துட்டு பின்னாடியே துரத்திட்டு போறான். ஹீரோக்கு பேக்மேன் இருக்கிற இடம் தெரியும். நேரா அங்கே போயிடுறாங்க. அங்க போனதும் குழந்தைகளோட பொருட்கள் ஏகப்பட்டது இருக்கு. அங்க ஒரு பேகும் தொங்கிட்டு இருக்கு. உள்ள ஓபன் பண்ணி பார்க்கும்போது அங்க ஒரு பொம்மை தான் இருக்கு. அப்பதான் ஹீரோக்கே புரிய வருது இது ஒரு டிராப் அப்படின்னு சொல்லி. ஜெக்கி அங்க வீட்ல பத்திரமா இருப்பான். ஜெக்கிய கடத்தின மாதிரி டிராமா பண்ணிட்டு ஹீரோவை இங்க வர வச்சிடுறான் பேக்மேன். ஹீரோ சின்ன வயசுல இருக்கும்போது இந்த குகைக்கு பக்கத்துல ஒரு மரத்தை கட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ பேக்மேன் அவனோட முடிய கட் பண்ணிடுறான். அந்த டைம்ல அவன் கையில வச்சிருந்தது ஒரு கத்தி. ஹீரோவோட அப்பா இந்த கத்தியை நீ எப்பவுமே மிஸ் பண்ணிட கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவன் பெரியவனாகிற வரைக்குமே கூடவே தான் வச்சுட்டு இருக்கான். ஒரு நாள் கோவத்துல அந்த கத்திய உடைச்சு தூக்கி போட்டுறான். அன்னையில இருந்து தான் பேக்மேன் அந்த வீட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கிறான். அந்த உடைஞ்ச கத்தியும் அங்கதான் இருக்கு. அந்த உடஞ்ச கத்திய வச்சு பேக்மேனை பலமா தாக்கிடுறான். வலி தாங்க முடியாம பேக்மேன் ஒரு சின்ன கேப்புக்குள்ள ஒளிஞ்சுக்கிடுறான். ஜெக்கியோட புல்லாங்குழலும் இருக்கு. அதையும் எடுத்துட்டு தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஓடி வந்துட்டு இருக்கிற டைம்ல பேக்மேன் அங்கேயும் வந்துடுறான். அங்க இருந்து தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு புல்லாங்குழல அங்க இருந்து வெளியில வீசிடுறான். பேக்மேன் ஹீரோவை மடிச்சு அந்த பேகுக்குள்ள வச்சு எடுத்துட்டு போயிடுறான். ஹீரோவோட ஒய்ஃப் போலீஸ் கூட வந்து தேடும் போதுதான் புல்லாங்குழல் கிடைக்குது. அப்பதான் ஹீரோவோட ஒய்ஃப்கே தெரிய வருது பேக்மேன் கதை எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லி. ஹீரோவோட ஒய்ஃப்க்கு ஜெக்கிய தேடி பேக்மேன் கண்டிப்பா வருவான்னு அவங்களுக்கு தெரியும். பேக்மேன் வர்றதுக்காக ரொம்பவே தைரியமா காத்துட்டு இருக்காங்க. பார்ட் 2 வந்துச்சுன்னா கண்டிப்பா ஸ்டோரி பார்க்கலாம்.